கோயம்புத்தூர் துடிலூரில் நீங்கள் போகிற நிறைய வீடு 3 BHK வீடாக தான் இருக்குது. 2 BHK வீடு போடுறதுலேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே 2 BHK வீடு கோயம்புத்தூர் துடிலூர் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் 5 நிமிஷத்துலேயே இந்த வீட்டுக்கு வந்துடலாங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒவ்வொன்றா உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடு 30க்கு 40 லேண்ட் டைமென்ஷனில் 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. சுற்றி பார்க்க முடியும், நிறைய வீடுகள் குடியிருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் பெயிண்டிங் ஒர்க்கு, டெக்ஸ்சர் டிசைன்ஸு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, உட்டன் பிளாங்க்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்ட் தீமில் இருக்குது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா கார்டன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட் வந்து நல்ல ஹெவியான மெட்டல் கேட்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இந்த பார்க்கிங் ஏரியாவோட அளவு 12க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. நல்லா ஒரு 7 சீட்டர் கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலியில் வீட்டுக்கான வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே வந்து டைல்ஸ் உபயோகப்படுத்தி கிளாஸி ஃபினிஷிங்கில் உபயோகப்படுத்தி சென்டரில் வந்து கோல்டன் பீடிங் டைல்ஸை வந்து லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. இது வீட்டோட மெயின் டோருங்க. கார் பார்க்கிங்கில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டுக்கான மெயின் டோர் வந்து தேக்கு மரத்தில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிளாஸி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க்கு, அப்புறம் நீட்டான டிசைனில் கர்விங் டிசைன்ஸ் கொடுத்து ஒரு கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து யாரெல்லாம் வராங்கன்னு பே விண்டோஸ் எல்லாம் டைனிங் ஏரியாலேருந்து பார்க்குற மாதிரி பே விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கலாம். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இந்த லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய UPVC விண்டோஸ் இருக்குது. நம்ம டிவி நெட் பண்ணுறோம்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாங்க. அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸு, அப்புறம் UPS எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸு, சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டைனிங் ஏரியா இருக்குது. டைனிங் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் மிஷினும் இருக்குது. டைனிங் ஏரியாவில் இந்த சைடில் வந்து ஒரு பூஜா ரூம் மாதிரி இங்கே கட்டியிருக்காங்க. சிவில் ஒர்க்கில் வேணும்னா நம்ம டோர் போட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பூஜா ரூமுக்கு உண்டான செட்டப் தான் இங்கே இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டைனிங்லேருந்து இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம். டைனிங்கில் அப்படிருந்து கிராஸ் பண்ணி இப்போ கிச்சன் வந்துட்டோங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து அக்னி மூலையில் இருக்குது இந்த வீட்டோட கிச்சன். 10க்கு 8 இதோட அளவு. சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் இருக்குது. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து கிரானைட் உபயோகப்படுத்தி சிங்க்கெல்லாம் SSTயில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கிரானைட்லேயே வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. லிண்டல் லெவல்லையும் RCC லேப்ட் இருக்குது. வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தலாம். கிச்சன்லேயும் டைனிங்லேயும் அப்படியே கிராஸ் பண்ணி இப்படி வந்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்க்கான உட்டன் டோர். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோஸு, கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு ஆரஞ்சு வித் ஐவரி கலரில் இருக்குது. இங்கேயும் RCC லேப்ட் ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூமோட டோர். இந்த டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெயிட்லெஸ் PVC டோராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் 8க்கு 4ங்கிற அளவில் நல்ல ஒரு லென்த்தான அட்டாச் பாத்ரூமாக இருக்குது. வெஸ்டர்ன் க்ளாசெட், ஹேண்ட் வாஷ் பேசின், பைப் ஃபிட்டிங்ஸு, ட்ரை ஏரியா விட்டருன்னு 2 பக்கம் போகிற மாதிரி செப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் வெஸ்டர்ன் க்ளாசெட்டு, இந்த சைடில் நம்ம குளிக்கிற மாதிரியான பைப் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க. அப்போது எக்ஸாஸ்ட் ஃபேனெல்லாம் மாட்டியிருக்காங்க. சீலிங் வரைக்கும் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்கேட்டஸ் தான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூம்ங்க. ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், அந்த சைடில் இருக்கிறது வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம். ஹாலில் ரைட் திரும்பிட்டோம்னா செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற அளவில் இருக்குது. இந்த செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெளிச்சத்துக்காக UPVC விண்டோஸு, 16 அடிக்கு பெரிய RCC லேப் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்து பாத்ரூமுக்கு போகிற மாதிரியான ஒரு டோர் இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததும் இந்த அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே பைப் ஃபிட்டிங்ஸு, பேரிவேர் பிராண்ட்லாம் பைப் ஃபிட்டிங்ஸு, வெஸ்டர்ன் க்ளாசெட், ஹேண்ட் வாஷ் மிஷின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஷெல்ஃபெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டெரஸ் தான். ஸோ வீட்டுக்குள்ளேயே எல்லா பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. டெரஸ் வந்து வீட்டோட போர்ட்டிக்கோலேருந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த டெரஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா
இங்கே ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் சின்னதாக கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து டெரஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்டெப்ஸுங்க. ஃபுல்லாமே சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேண்டல்ஸ் வந்து எம்எஸ் ஸ்டீலில் இருக்குங்க. டெரஸ் வந்ததும் அங்கே பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸு, துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடிலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடலாம். அப்பனக்கம்பாளையங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கான பில்டர் 70 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கான ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடு வந்து பார்க்கணும், இந்த வீடு பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டீமோட நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.